கரூர் மாவட்டம் நெரூருக்கு அருகாமையில் அமர்ந்திருக்கக்கூடிய அக்னீஸ்வரர் என்ற ஆலய திருப்பணியை உங்களுக்காக காண்பித்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆலய திருப்பணி கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாக மிக சிறப்பான முறையில் தொழில்நுட்ப கலைஞரை சிற்பிகளை வைத்து செய்த காட்சியைத்தான் உங்களுக்கு நாங்கள் காண்பித்திருக்கிறோம். இதில் ஒரு செங்கல் கூட கிடையாது. முழுவதும் கருங்கற்களால் செய்யப்பட்ட மிக அருமையான நேர்த்தியான கலை நுட்பமான இந்த ஆலயத்தை நீங்கள் பார்க்க வேண்டுமானால் நெரூர் வருவலையில் அக்னீஸ்வரர் என்ற ஆலயத்திற்கு வந்தால் நீங்கள் இந்த சிற்பங்களை பார்க்க முடியும். இங்கு சுயம்பு லிங்கமாக அக்னீஸ்வரர் வீற்றிருக்கிறார். கிட்டத்தட்ட 20 அடிக்கு பறித்து பார்த்து விட்டார்கள். அதற்கு கீழே இன்னும் சென்று கொண்டு இருப்பதால் அதை அப்படியே வச்சுட்டாங்க மூலஸ்தானத்தில். நீங்கள் பார்க்கலாம் எவ்வளவு இந்த காலத்தில் பழங்கால சிற்பம் போல் கற்சங்கிலிகள், சிங்கத்தின் வாயில் சுழலுகின்ற உருண்டையான கற்கள், கோபுரங்கள் இவைகளை எல்லாம் இன்றும் நாம் பார்க்க முடிகிறது. அருமையான தொழில்நுட்பம், அற்புதமான வேலைப்பாடுகள் நிறைந்த இந்த கோயிலின் கும்பாபிஷேகம் இன்னும் 2 அல்லது 3 ஆண்டுகள் ஆகும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்வை உங்களுக்காக சிற்பக்கலையில் இன்னும் கலைஞர்கள் சிறப்பான முறையில் உருவாகி கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய கைத்திறனை காண்பித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தூணில் யானைகள் பாருங்கள், விதவிதமாக இருக்கும். யானை குஞ்ச மாதிரி நிமிந்த மாதிரி அருமையான வேலைப்பாடுகள். இந்த சிற்பம் பாருங்கள், நல்லா அருமையாக ஒவ்வொரு சிங்கத்தினுடைய வாயிலையும் ஒவ்வொரு கல், உருண்டை சுழலக்கூடிய கல் இருக்கும். அருமையான வேலைப்பாடுகள். இந்த வேலைப்பாடுகள் இப்படி ஒரு கோயில் இப்போ கட்டிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லுறது ஒரு பெருமைக்குரிய விஷயம். கரூர் மாவட்டத்தில் நெரூர் போகிற வழியில், நெரூருக்கு முன்னாலேயே இதுக்கு சும்மா ஒரு 200 அடி 300 அடி இருக்கும். இந்த கோயிலை சிறப்பான முறையில் வடிவமைச்சிருக்கிறாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு தடவை பாருங்கள். இதனுடைய வேலைப்பாடுகளுக்கு அளவே இல்லை. அப்படி சிற்பிகளின் இந்த காலத்துலேயும் இவ்வளவு சிற்பங்கள் இருக்குதா பாருங்கள், வேலை செஞ்சுட்டு இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். அந்த மாதிரி இன்னும் செஞ்சிகிட்டே இருக்கிறாங்க. இது ஒரு விரைவில் இன்னும் கூடிய செய்தியில் பாருங்கள், பலசரம் ஓட்டையாக போட்டு இதெல்லாம் கையிலே செஞ்சுருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் பழைய கால கல்வெட்டுகளை நீங்கள் பார்க்கலாம். அந்த ஒரு சிற்ப வேலை செய்பவர் செஞ்சிட்ருக்கார் பாருங்கள், அப்படி நைஸாக எடுக்கிறார் அந்த ட்ரில்லர் மாதிரி போட்டு. இந்த காட்சியை நீங்கள் ஒரு முறை வந்தால் நீங்கள் பாருங்கள், எவ்வளவு வேலைப்பாடுகள். இன்னும் ஒரு 2-3 வருடங்களில் இந்த கும்பாபிஷேகம் ஆயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம். இப்படி மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய சிற்பங்கள் போல அருமையாக இருக்குது. பார்த்தீங்கன்னா புற கல் தான், கல்லிலேயே செஞ்சுருக்கிறாங்க. சிவன் ஒன்று, விநாயகர் முன்னால் வச்சுருக்காங்க, முருகர், அம்பாள். நன்றி, வணக்கம்.